Hi friends, this is Nivita. In the video 11th standard physics page number 1 unit 1 nature of physical world and measurement. So இந்த lesson தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இந்த டாப்பிக்ல என்ன தெரியுது அப்படின்னா நம்மளோட physical world வந்து எப்படி இருக்கும், நம்மளை சுற்றி இருக்கிற வேர்ல்டு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி, அதை வந்து மெஷர் பண்ணுறதை பற்றி தான் நம்ம இதில் படிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ சயின்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு மெத்தட் ஆஃப் டிஸ்கிரைபிங் கிரியேட்டிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம், அது வந்து எப்படி, ஏன் நடந்தது, எதுக்காக நடந்தது, அது வந்து திருப்பியும் கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், அதை வந்து புரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும். ஸோ அதை தான் வந்து நம்ம சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நிறைய விஷயத்தில் வந்து இப்போ ஏதோ ஒரு விஷயம் வந்து எதர்ச்சியாக நடந்திருக்கும், பட் அது ஏன் நடந்தது அப்படின்றது உள்ளே போய் வந்து நிறைய விஷயங்களை கண்டுபிடிப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறது. சயின்ஸ்னால் என்ன அப்படின்னா, the word சயின்ஸ் அப்படிங்கிற ரூட் எதுலேருந்து வந்திருக்கு அப்படின்னா லாட்டின் வேர்ப்லேருந்து சயின்டிக்கா. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. தமிழ் லாங்குவேஜில் வந்து அறிவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நோயிங் த ட்ரூத். ஓகே, ஹியூமன் மைண்டுக்கு வந்து எப்போவுமே வந்து ஒரு க்யூரியஸ் இருந்துகிட்டே இருக்கும். எப்படி வந்து நிறைய நிகழ்ச்சியெலாம் நடக்குது, லைக் பிரைட் செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது சன் ஏன் இவ்வளோ பிரைட்டாக இருக்குது, சீசன்ஸ் எப்படி மாறிட்டே இருக்குது, ரெயின்போ எப்படி வருது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மைண்ட்குள்ளே நினச்சிட்டே இருப்பாங்க. அப்போ த இன்க்விசிட்டிவ் மைண்ட் லுக்ஸ் ஃபார் அ மீனிங்ஃபுல் பேட்டர்ன் அண்ட் ரிலேஷன் இன் சச் ஃபினாமினா. அப்போ இந்த மாதிரி நடக்கிற ஃபினாமினானுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கா, அல்லது ஏதாவது ஒரு பேட்டர்ன் இருக்கா, ஏதோ ஒரு ரிலேஷன் இருக்கா அப்படிங்கிறது வந்து இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த டுடே மாடர்ன் சயின்ஸ், இப்போ இருக்கிற மாடர்ன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிலாம் என்ன அப்படின்னா ஒரு சின்ன கிளை தான். ஓகேவா? நம்ம வந்து அந்த நேச்சரை புரிஞ்சுக்கிட்டதுனால வந்தது தான் வந்து இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இப்போ இருக்கிற சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. சயின்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா சிஸ்டமேட்டிக் ஆர்கனைசேஷன் ஆஃப் நாலேஜ் கெயின்டு த்ரூ அப்சர்வேஷன், எக்ஸ்பெரிமெண்டேஷன் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங். இப்போ நம்ம வந்து சிஸ்டமேட்டிக்காக ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி லாஜிக்காக அதுக்கு இப்போ இதனால தான் இப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறது தான் வந்து சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? நாலேஜ் ஆஃப் சயின்ஸ் வந்து ஒரு டீலிங் வித் அது எது கூட டீல் பண்ணுது அப்படின்னா நான் லிவிங் திங்ஸ் இன் ஃபிசிக்கல் சயின்ஸ். இப்போ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், அதே மாதிரி லிவிங் திங்ஸ் கூடயும் வந்து சயின்ஸ் அப்படிங்கிறது இன்ட்ராக்ட் பண்ணுது. இப்போ கியூரியாசிட்டி ட்ரைவன் அப்சர்வேஷன்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஃபினாமினா வாஸ் அ ஆரிஜின் ஆஃப் சயின்ஸ். சயின்ஸ் வந்து எப்போ உதயமாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து நேச்சுரல் ஹேப்பனிங்கை வந்து ஒரு கியூரியாசிட்டியோடு பார்க்கும்போது இது எப்படிப்பா நடக்குது, இது ஒரு சூறாவளி எப்படிப்பா வருது அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டியோடு பார்க்கும்போது தான் அந்த சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. சயின்ஸ் அப்படிங்கிற வேர்டு வந்து 19th centuryல தான் வந்து காயின் பண்ணியிருக்காங்க. நேச்சுரல் ஃபிலாசபி வாஸ் எ இயர்லியர் நேம் given to சயின்ஸ். முதல்ல சயின்ஸ்க்கு கொடுத்த நேம் என்னென்னா நேச்சுரல் ஃபிலாசபி அப்படிங்கிறது. ஓகே, அப்புறம் when ancient civilization know and practiced, அதாவது இந்த நேச்சுரல் ஃபிலாசபின்னு ஏன் அதுக்கு பேர் கொடுத்தாங்க சயின்ஸ்க்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா பிகாஸ் அந்த ஏன்ஷியன்ட்டில் இருந்தவங்க எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணாங்க. லைக் ஆஸ்ட்ரானமி, கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஹியூமன் ஃபிசியாலஜி, அக்ரிகல்ச்சர், இது எல்லாமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணாங்க. ஸோ அதனால் அவங்க நேச்சுரல் சம்மந்தமாக தானே இருக்குது. ஸோ அதனால் நேச்சுரல் ஃபிலாசபின்னு கொடுத்துருக்காங்க. முதல்லலாம் வந்து ஆரல் கம்யூனிகேஷன் வழியாக தான் வந்து நாலேஜ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து ரைட்டிங் அதெல்லாமே வந்தது. ஓகேவா? ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ஃபார்ரன்னர் ஆஃப் சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட் ஃப்ரம் ஆஸ்ட்ராலஜி டு த முதல்ல இருந்து சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட்டில் யார் ரொம்ப சிறந்து விளங்கினாங்க அப்படின்னா எஜிப்டியன்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் சயின்டிஃபிக்லேயும் இருக்கட்டும், மேத்தமெட்டிக் எக்ஸலன்ஸ்லேயும் இருக்கட்டும், இந்தியா வந்து எப்போத்துலேருந்து ஒரு பெஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா ப்ரீ ஹிஸ்ட்ரிக் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸில், தட் இஸ் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். இந்த நாட்கள்ல இருந்தே இந்தியாவுக்கு அந்த ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு scientific excellence இருந்ததுன்னு சொல்கிறாங்க. According to Part 4, Article 51A H of the Indian Constitution படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா it shall be the duty of every citizen of இந்தியாவோட டியூட்டி என்ன அப்படின்னா to develop scientific temper. நமக்குள்ளே வந்து ஒரு சயின்டிஃபிக் டெம்பரை வந்து உருவாக்கிக்கணும். ஹியூமனிசம்னா அதில் வந்து ஒரு மனிதாபிமானம் இருக்கணும். ஓகே, நான் வந்து சயின்ஸ் படி எல்லாமே பண்ணுறேன், அப்போ நியூக்ளியர் பாம்லாம் பண்ணுறேன் அப்படிலாம் இல்லை. அது ஒரு மனிதாபிமானமாக அந்த ஒரு விஷயம் இருக்கணும். ஸ்பிரிட் ஆஃப் என்கொயரியாக இருக்கணும். லைக் அதை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறதா இருக்கட்டும். ரீஃபார்ம், அது வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து மாற்றுறதா இருக்கட்டும், ஏதோ ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை மாற்றுறதா இருக்கட்டும், அது வந்து ஒவ்வொரு சிட்டிசனோட டியூட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்க வேண்டியது. ஸோ அதுதான் வந்து சயின்ஸ் எஜுகேஷனோட முக்கியமான எய்ம். கரெக்டாக? இப்போ சயின்டிஃபிக் மெத்தட்னா என்னது? நம்ம எங்கே பார்த்தாலும் சயின்டிஃபிக் மெத்தட் அப்படிலாம் சொல்கிறோம்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்? சயின்டிஃபிக் மெத்தட் அப்படிங்கிறது என்னென்னா ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச் இன் ஸ்டடிங் நேச்சுரல் ஃபினாமினா. நம்மளை சுற்றி நடக்கிற அந்த நேச்சுரலாகவே நடக்குதுல்ல ஒரு சில விஷயம், அது எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ரோச் பண்ணி அதுக்குன்னு ஒரு லாவை
எஸ்டாப்ளிஷ் பண்ணி which govern this phenomena, இந்த லா மூலியமாக தான் இந்த ஃபினாமினா நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ அதுதான் சயின்டிஃபிக் மெத்தட். ஓகேவா, ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ரோச் பண்ணி அதுக்கு வந்து ஒரு லாவை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது. இப்போ சயின்டிஃபிக் மெத்தடில் என்னென்ன இது மெத்தட்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல சிஸ்டமேட்டிக்காக அப்சர்வ் பண்ணுறதா இருக்கட்டும். அடுத்தது கண்ட்ரோல்டு எக்ஸ்பிரிமெண்டேஷன், என்ன நடக்குதோ அது கண்ட்ரோலாக ஒரு இடத்துல இருந்து எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்க்குறதா இருக்கட்டும். அதை குவாலிட்டேட்டிவாவோ குவான்டிடேட்டிவாக ரீசன் கொடுக்குறதா இருக்கட்டும். குவாலிட்டேட்டிவ்னா என்னது, குவாலிட்டி. குவான்டிடேட்டிவ்னா அது ஒரு எண் மதிப்பில், ஏதோ ஒரு நம்பர் மதிப்பில் அது ரீசன், இது ஏன் இப்படி நடக்குது, இது எவ்வளோ நடந்திருக்கு அப்படிங்கிறத கொடுக்குறதா இருக்கட்டும். மேத்தமெட்டிக்கல் மாடலிங், அதுபடியே வந்து நம்ம ஒரு மாடல் செஞ்சுறதா இருக்கட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கட்டிடம்லாம் கட்டுறாங்கல்ல, ஸோ அது எல்லாமே வந்து மேத்தமெட்டிக்கல் மாடலிங். அதை இப்போ பெருசாக கட்டுவாங்க, அது வந்து சின்னதாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, அது எல்லாமே மேத்தமெட்டிக்கல் மாடலிங் அப்படின்னு வரும். ப்ரிடிக்ஷன் அண்ட் வெரிஃபிகேஷன் ஆர் ஃபால்சிஃபையிங் த தியரிஸை வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறது, வெரிஃபை பண்ணுறது, அல்லது ஒரு தியரி வந்து ஃபால்ஸ் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும். இது எல்லாமே சயின்டிஃபிக் மெத்தட் தான் சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மெட்டாலிக் ராடை வந்து நம்ம ஹீட் பண்ணுறோம். ஓகேவா, ஒன் எண்ட் ஆஃப் த ராடை தான் நம்ம வந்து ஹீட் பண்ணுறோம். அப்போ ஹீட் வந்து இந்த எண்ட்லேயே வந்து நமக்கு ஃபீல் ஆகுது. இப்போ இதை பார்த்தோன்னே நமக்கு என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்கணும்னு தோணும். அந்த ராடுக்குள்ளே என்ன தான் நடக்குது, அந்த ஹீட் பண்ணும்போது ஹீட் எப்படி அதர் எண்டுக்கு வந்துச்சு, இஸ் எஃபெக்ட் ட்ரூ, இது வந்து எல்லா மெட்டீரியல்ஸுமே நடக்குமா, ஹீட் அப்போ வந்து இது வழியாக போகுதா, அப்போ நம்மளால் ஹீட்டை வந்து விஷுவலைஸ் பண்ண முடியுமா, இதெல்லாமே ஒரு சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன் தானே. இதெல்லாமே 11th ஸ்டாண்டர்ட்லேயே யூனிட் 8 படிப்போம். ஓகேவா, இந்த நேம் ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா, அரிஸ்டாட்டில் 350 BCயில் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்தது இப்போ நம்ம சயின்டிஃபிக் மெத்தட் அதெல்லாம் படிச்சாச்சு. இப்போ ஃபிசிக்ஸ்னால் என்ன அப்படிங்கிறதுக்கு வரலாம். ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு க்ரீக் வேர்ட், ஃபியூசிஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையிலேருந்து வந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நேச்சர். ஓகேவா, அப்போ த ஸ்டடி ஆஃப் நேச்சர், நம்மளை சுற்றி இருக்கிற நேச்சரை பற்றியும் நேச்சுரலில் நடக்கிற ஃபினாமினனை பற்றியும் படிக்கிறதா, டீல் பண்ணுறதா வந்து ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஃபிசிக்ஸ் வந்து என்னென்னா ரொம்ப பேசிக்கான ஒரு சயின்ஸ் தான். ஓகேவா, அதில் வந்து 2 அப்ரோச் இருக்குது ஃபிசிக்ஸை இது பண்ணோன்னா. ஒன்று யூனிஃபிகேஷன், இன்னொன்று வந்து ரெடக்ஷனலிசம். முதல்ல யூனிஃபிகேஷனாக என்ன அர்த்தம்னா, டைவர்ஸ் ஃபிசிக்கல் ஃபினாமினா, இப்போ நிறைய ஃபிசிக்கல் ஃபினாமினாலாம் நிகழ்வுலாம் நடக்கும் இல்லையா, அதெல்லாமே ஒரு ஃபியூ கான்செப்ட் மூலயமா அல்லது லா மூலியமாக சொல்கிறது. இப்போ நிறைய நடக்கிற இதை வந்து ஒரே ஒரு லாவை பேஸ் பண்ணி சொல்கிறது தான் நம்ம யூனிஃபிகேஷன். கொஞ்சம் லாவை பேஸ் பண்ணி சொல்கிறது தான் யூனிஃபிகேஷன். இப்போ நியூட்டன்ஸ் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன் வந்து 6th யூனிட்டில் படிப்போம். அது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, மோஷன் ஆஃப் ஃப்ரீ ஃபாலிங் பாடிஸ் டுவர்ட்ஸ் எர்த், எந்தெந்த பாடி எல்லாமே ஃப்ரீ ஃபாலாக ஆகுதோ அந்த பாடி, அதுக்கப்புறம் பிளானட்ஸ் எல்லாமே சன்னை சுற்றி வருதுல்ல அதை பற்றியும், மோஷன் ஆஃப் மூன் அரவுண்ட் த எர்த்தை சுற்றி மூன் வரதை பற்றியும், இது எல்லாத்த பற்றியுமே எது சொல்லுது அப்படின்னா நியூட்டன்ஸ் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன். ஸோ இந்த எல்லா ஃபினாமினனை பற்றியும் ஒரு லா சொல்லுதுல்ல, ஸோ அதுதான் யூனிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா, அடுத்தது ரெடக்ஷனலிசம் அப்படின்னு என்னென்னா, an attempt to explain மேக்ரோஸ்கோபிக் சிஸ்டம். இப்போ ஏதோ ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ் நடந்துட்டுருக்கு, அந்த ப்ராசஸ் எதனால் நடக்குது அப்படின்னா ஒரு மைக்ரோஸ்கோபிக் அதுக்குள்ளே இருக்கிற ஆட்டம்ஸ் மாலிகுல்ஸ்னால தான் நடக்குது அப்படிங்கிறத மாதிரி சொல்கிறது தான் நம்ம ரெடக்ஷனலிசம் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தெர்மோடைனமிக்ஸ் யூனிட் 8 படிப்போம். அது வந்து மேக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல்ஸ் லைக் டெம்பரேச்சர்னா என்ன, என்ட்ரோபினா என்ன, ஒரு பெரிய சிஸ்டமில் வந்து இதுனா என்னன்னு சொல்லும். இதெல்லாமே எதை பேஸ் பண்ணி சொல்லும் அப்படின்னா யூனிட் 9 நம்ம கைனடிக் தியரி படிப்போம். ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகளை பேஸ் பண்ணி இந்த மேக்ரோஸ்கோபிக்கோட இதை சொல்கிறத நம்ம வந்து ரெடக்ஷனலிசம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபண்டமெண்டலான சயின்ஸ், பேசிக்கான ஒரு சயின்ஸ். அது வந்து லா ஆஃப் நேச்சர் எல்லாம் வந்து அன்கவர் பண்ணும். ஓகேவா, கவராக இருக்கிற லா ஆஃப் நேச்சர் எல்லாமே வந்து அன்கவர் பண்ணும். அது இந்த ஃபிசிக்ஸ் வந்து அதோட லாங்குவேஜ் என்ன, அது எந்த லாங்குவேஜில் இது பண்ணும் அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸுங்கிற லாங்குவேஜில் தான். பிகாஸ் இப்போ ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டும் நம்ம மேக்ஸில் தானே சொல்கிறோம். ஸோ இப்போ ஃபிசிக்ஸ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறது எல்லாமே மேக்ஸில் தான். ஏன்ஷியன் டைமில் வந்து ஹியூமன் வந்து நேச்சரோட வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களோட லைஃப்ல எல்லாமே வந்து நேச்சரோட தான் இன்டகிரேட் ஆகிட்டு இருந்தது. தே குட் அண்டர்ஸ்டாண்ட் தி சிக்னல்ஸ், அதாவது அவங்க வந்து நேச்சர் மூலியமாகவே வந்து அந்த ஸ்டார்ஸ் மூலியமாகவே வந்து அவங்க சிக்னல்ஸ் எல்லாமே புரிஞ்சுப்பாங்க. அண்ட் அதர் செலஸ்டியல் பாடிஸ் மூலியமாகவே அவங்களுக்கு வந்து எப்போ வந்து விதைக்கணும், எப்போ வந்து அறுவடை செய்யணும் அப்படிங்கிறத ஸ்கையை பார்த்தே சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆஸ்ட்ரானமி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட்டு டிசிப்ளின்ஸ் ஆஃப் டு பி டெவலப்ட். அவங்க டெவலப் பண்ணது என்னென்னா ஆஸ்ட்ரானமி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ், தன்னோட நேச்சரை பார்த்து. அப்போ க்ரோனாலஜிக்கல் டெவலப்மெண்ட் ஆஃப் வேரியஸ் ஃபிசிக்ஸ் வந்து இந்த பின்னாடி சொல்லியிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. வேரியஸ் பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸ் வந்து இங்கே காட்டியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இப்போ இது எல்லாமே நம்ம படிப்போம்.
இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்டில் நீங்கள் எதை பற்றி படிக்க போகிறீங்க அப்படின்னா மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் யூனிட்ஸ். இப்போ நீங்கள் படிக்க போகிறதுல மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் யூனிட்ஸ். செகண்ட் யூனிட்டில் வந்து நீங்கள் இதுக்கப்புறம் 11th 12th எல்லாம் ஃபுல்லாகவே வந்து ஃபிசிக்ஸ் இஸ் மேக்ஸில் வரும்னு சொன்னோம்ல. ஸோ அந்த பேசிக் மேத்தமெட்டிக்ஸை பற்றி படிக்க போகிறோம். யூனிட் 3ல் வந்து லாஸ் ஆஃப் மோஷன். ஸோ இப்போ ஒரு பொருள் நகருதுன்னா அது எந்த லாவை கொண்டு நகருது அப்படிங்கிறத பற்றி படிக்க போகிறோம். 4th யூனிட்டில் வந்து இந்த மெக்கானிக்கல் வேர்ல்டை பற்றி படிக்க போகிறோம். 5th யூனிட்டில் வந்து ரிஜிட் பாடிஸை வந்து ஒரு பாயிண்ட் மாஸாக கன்சிடர் பண்ணி அது எப்படி சுற்றுது, அது எப்படி நகருது, இதெல்லாமே படிக்க போகிறோம். அதே மாதிரி 6th யூனிட்டில் வந்து கிராவிடேஷனை பற்றி படிக்க போகிறோம். 7th யூனிட்டில் வந்து இப்போது நம்மளை சுற்றி நிறைய மேட்டர்லாம் இருக்குல்ல, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் படிக்க போகிறோம். 8th 9th யூனிட்டில் வந்து ஹீட்னால் உண்டாகிற விளைவுகள் என்ன அதை பற்றிலாம் நிறையா தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்தது 10th 11th யூனிட்ல எல்லாமே வந்து ஆசிலேஷன் இப்படி போகும் இல்லையா, அந்த ஆசிலேஷன், அதுக்கப்புறம் வேவ் மோஷன், இதை பற்றி எல்லாமே நம்ம நிறைய தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த லெசனோட கண்டினியூஷன் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா ப்ளீஸ் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். உங்கள் ஒவ்வொருத்தரோட கமெண்ட்ஸுமே எனக்கு ரொம்ப முக்கியம். தேங்க்யூ.